முதல்ல என்ன தெரியுங்களா? சரம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தொடர்ந்து நிகழ்வு மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு நிகழ்வு தொடர்ந்து மாறி மாறி நடக்கிறது. இப்போ இந்த பக்கம் ஒரு பட்டாசு வெடிக்குது, அடுத்தது இந்த பக்கம் ஒரு பட்டாசு வெடிக்குது, அப்புறம் இந்த பக்கம் ஒரு பட்டாசு வெடிக்குது. ஆக மொத்தம் ஒன்று ரைட்டு லெஃப்ட் மாறி 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 தொடர்ந்து நடக்குது பாருங்க. அந்த நிகழ்வுக்கு பேர் சரம். நம்ம சித்தர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய சரம் எதுன்னு கேட்டால் மூச்சுக்காற்றின் சுழற்சி. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது என்னோட வலது பக்கம் போகக்கூடிய மூச்சுக்காற்று வலது பக்கம் உள்ள வழியாக போய் இந்த பக்கம் அப்படியே லெஃப்ட் சைடு இடது பக்கமாக இடது பக்க கால் கட்டவர்களுக்கு இடது பக்க கால் கட்டவர்கள் வலது கால் கட்டவர்களுக்கு அங்கேருந்து மறுபடியும் அப்படியே மேலே ஏறி மறுபடியும் வலது பக்கமாக மூச்சுக்காற்று வெளியே வருகிறது. இதுதான் மூச்சுக்காற்றின் சுழற்சி. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? லங்ஸ் தான். லங்ஸ் பியூரிஃபை பண்ணுது. எடுக்கிற காற்றை பியூரிஃபை பண்ணுற வேலை லங்ஸ் பண்ணுது. நம்ம இயற்கையாக நடக்கூடிய மூச்சு காற்று எவ்வளோ தூரம் இருக்கணும்? அடி வயிறு வரும் போயிட்டு இருக்கணும். நமக்கு எப்படி இருக்குது அடி வயிறு? இப்போ செக் பண்ணி பாருங்களேன். அப்படியே கண்ண மூடி உட்காருங்க, நேராக நிமிந்து உட்காருங்க. சாதாரண 2 நிலையும் உள்ளங்கை மேல் நோக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே சாதாரண கண்ண மூடி உட்காந்து இயற்கையாக நடக்கூடிய உள்மூச்சு வெளிமூச்சை கவனிங்க. வயிறு அசைதா அசையிலையா? நெஞ்சு அசைதா? எது வரலும் அசையுது. சிலருக்கு நெஞ்சு வரலும் அசையும், சிலருக்கு மேல் வயிறு அசையும், சிலருக்கு அடி வயிறு அசையும். எது எவ்வளோ தூரம் அசையுதுன்னு பாருங்கள். நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் நம்ம எங்கே மூக்கு வழியாக எடுக்கிறோமோ அங்கேருந்து ஆரம்பித்து அடி வயிறு வரலும் போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அடி வயிறு வரலும் மட்டும் போகாதுங்க. அதுக்கப்புறம் கால் வழியாக இறங்கி இதுதான் கால் மாற்றும் கலை.